This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்படியே போனால் சென்னையை எப்படி காப்பாற்ற முடியும்? K&K ரோடு திறக்கவே இல்லை. சென்னையின் முக்கிய சாலைகளில் ஒன்றாக காதர் நவாஸ்கான் சாலை, K&K சாலை தற்பொழுது அதிநவீன சீரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் இந்த சாலை திறக்கப்பட உள்ளது. ஆனால் அதற்குள் அங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி விமர்சனங்களை சந்தித்துள்ளது. சாலையோரம் நிறுத்தப்பட வேண்டிய வாகனங்கள் இப்பொழுது அங்கு சாலையோர நடைபாதைகளில் நிறுத்தப்பட்டு உள்ளன. ஏகப்பட்ட வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டு உள்ளன. அங்கே நடைபாதை தான் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது. ஆனால் காதர் நவாஸ்கான் சாலை இதற்கு முன்பாகவே வாகனங்களுக்கான பார்க்கிங் இடம் போல மாறியுள்ளது. அங்கே பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த 1 மாதத்திற்குள் சாலை பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி முன்னெடுக்கும் இரவு நேர வாழ்க்கை மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த சீரமைப்பு பணிகள் நடைபெறுகின்றன. இது நகரத்தின் இரவு பொழுதிற்கு புதிய பரிமாணத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ஏற்கனவே 24 மணி நேர நகரமாக செயல்படுகிறது. இங்கு பல கடைகளும் உணவகங்களும் பகல் இரவு பாராமல் இருக்கின்றன. இந்த சூழலில் இரவு நேர அனுபவங்களை மேலும் கூட்டும் வகையில் பல்வேறு திட்டங்களை நகராட்சி வகுத்துள்ளது. இந்த மேம்பாட்டு திட்டங்களின் மையமாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள காதர் நவாஸ்கான் சாலை ஒரு புதிய அடையாளத்தை பெற உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சாலை அகலப்படுத்தப்பட்டு அழகிய நடைபாதைகளுடன் புதுப்பிக்கப்படும். 24 மணி நேரமும் இயங்கும் கடைகள், பப்கள், பார்கள் மற்றும் புதிய வகையிலான சாலையோர வணிக வளாகங்கள் இங்கே அமைக்கப்பட்டு உள்ளன. பெங்களூரில் MG சாலை, சர்ச் ஸ்ட்ரீட் மற்றும் அமெரிக்காவின் டைம்ஸ் ஸ்கொயர் போன்ற பகுதியாக இணையாக K&K சாலை ஒரு சர்வதேச தரத்திலான வணிக மையமாக மாறும். இரவு முழுவதும் செயல்படும் பப்புகள் மூலம் மாநகராட்சிக்கு வருவாய் ஈட்டவும் புதிய கலாச்சார அனுபவத்தை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக ஒரு நவீன நீளமான பிளாசா அமைக்கப்படும். இந்த பிளாசாவின் நுழைவு வாயில் வரை இருசக்கர வாகனங்கள் செல்ல வசதி செய்யப்பட்டுள்ளன. சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்காக 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. லண்டனை சேர்ந்த கீ கான்ஃபரன்ஸ் அமைப்புடன் இணைந்து சென்னை அருகே 300 கோடி செலவில் ஒரு தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. மேலும் துறைமுக நகரங்கள் திட்டத்திற்கு 1825 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரவாயல் துறைமுகம் வரையிலான 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரடுக்கு உயர்மட்ட சாலையை மீட்டெடுத்து நிறைவு செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது. மேஞ்சூர் முதல் வண்டலூர் வரை 62 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறங்களிலும் பெருவழி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் போன்ற பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.